அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கைரோன்ஸ் கிச்சன். இன்றைக்கி காலை நேர ராஜ உணவுக்கு நாங்கள் எடுத்துக்கிட்டது மட்டன் கீமா தோசை, வாழைப்பழ தோசை. மட்டன் கீமா செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் குக்கிங் ஆயில் விட்டு பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு அரைச்சதையும் போட்டு தக்காளி 2 போட்டு 1 நிமிஷம் போல் வதக்கிட்டு மட்டன் கீமா கழுவி வச்சதையும் போட்டு அதோட உப்பு, மிளகாய்த்தூள், பட்டைத்தூள், ஏலக்காய் தூள் போட்டு 2 நிமிஷம் வதக்கிட்டேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் தண்ணி விடாமல் குக்கர் லிட்டு போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 1/2 hour வேக விட்டுட்டேன். அடுத்து வாழைப்பழ தோசை செய்கிறதுக்கு தோசையை ஊற்றிட்டு 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு வாழைப்பழம் கட் பண்ண வாழைப்பழம் வச்சு அதுக்கு மேலே நான் என்ன பண்ணேன்னா தேங்காய் பூ அதே மேலே தூவி விட்டுட்டேன். அருமையாக இருக்கும் வாழைப்பழ தோசை. தேங்காய் பூ போட்டு சாப்பிடும்போது இதில் தேவைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துக்கல. நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். இனிப்பு அதிகமாக இருக்கும். நான் சேர்த்துக்கல. வாழைப்பழத்தில் இருக்கிற இனிப்பும் தேங்காய் பூவில் இருக்கிற இனிப்பும் நம்மளுக்கு போதுமானது இல்லையா, அதனால் நான் சேர்த்துக்கல. வாழைப்பழ தோசை சுட்டாச்சா. அடுத்து மட்டன் கீமா தோசை ஊற்றி 2 ஸ்பூன் நெய் விட்டு மட்டன் கீமாவும் ரெடி ஆயிடுச்சு. மட்டன் கீமா மசாலா எடுத்து தோசையில் வச்சு ரோல் பண்ண வேண்டியதான், அவ்வளோதான். இதுக்கு சாம்பாரோ தேங்காய் சட்னியோ தேவைப்படாது, அதனால் நான் அதெல்லாம் செய்யலை. வாழைப்பழ தோசை, மட்டன் கீமா தோசை, இதுதான் எங்களுடைய காலை நேர ராஜ உணவாக இருந்தது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.